ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அக்ரிலிக் பெயிண்ட் பாட்டிலில் கிராஃப்ட் போடுங்க சிஸ்ன்னு கேட்டீங்க. வாங்க பார்க்கலாம். என்கிட்ட காலியான அக்ரிலிக் பெயிண்ட் பாட்டில் இல்லாதனால அதே மாதிரி இருக்க ஒரு டேப்லெட் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த பாட்டிலோட மூடியை வந்து கழட்டிட்டு அந்த கீழே இருக்க கண்டெய்னரில் வந்து மோல்டட் கிளேயை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபுல்லாக வந்து ரேப் பண்ணிடுங்க. அதே மாதிரி மூடிக்கும் மோல்டட் கிளேயை வச்சு கவர் பண்ணிடுங்க. இந்த கிளேவை ஸ்டிக் பண்ணும்போது நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ மூடியை பிடிச்சி தூக்கிறதுக்காக மோல்டட் கிளேயிலே இந்த மாதிரி பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் மூடி மேலே. நெக்ஸ்ட் அந்த கண்டெய்னரில் சைடில் வந்து கைப்பிடி, அதுக்கப்புறம் கூஜால தண்ணி ஊற்றலாம், அந்த மாதிரி பண்ணி நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது பார்க்க எம்டியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ரோஸ் பெட்டல்ஸு, லீவ்ஸு இதெல்லாம் வந்து இந்த மோல்டட் கிளேயில் பண்ணி அதை அப்படியே ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் சைடில் 2 லீஃபு ஒரு ரோஸு, பேக் சைடில் 1 லீஃபு ஒரு ரோஸ் வச்சு நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கலர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வார்னிஷ் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பளபளன்னு லைஃப் லாங்காக வரும் இந்த பெயிண்ட்டு. எம்டியாக பார்க்க போரிங்காக இருந்த இந்த கண்டெய்னரை நம்ம இப்போ க்யூட்டாக மாற்றிட்டோம். ஸோ இதில் நீங்கள் அந்த ஸ்டெட்டு, ரிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய்.